அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாள் புனித வெள்ளி என்று நாம் அனுசரிக்கிறோம் இல்லையா? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள். அப்ப இந்த நாள் ஏதோ சோகத்தோடு இருக்க வேண்டிய நாள் அல்ல. இந்த நாள் வெற்றி கொண்டாடுகிற நாளா இருக்கிறது. இந்த மாதமே வெற்றியின் மாதம் இல்லையா? அப்ப பார்க்கறதுக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ரொம்ப அலங்கோலமா அப்படியா இருந்தாலும் பிஹைண்ட் த சீன் அவர் பிசாசை வென்றார். ஆமென். நமக்காக விலை கிரயத்தை அந்த நாளிலே தானே செலுத்தினார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். யோவான் 19:30 இயேசு கடைசி அந்த வார்த்தையை சொன்னார். என்னன்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு பாருங்க, கடைசியில சொல்றாரு முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் இல்லையா? அப்போ இந்த முடிந்ததுன்னு தமிழில் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு போட்டிருக்கு. ஆனால் இதனுடைய பதம், ஒரிஜினல் பதம் என்னன்னா டெட்டலஸ்டாய். டெட்டலஸ்டாய் அப்படின்ற பதம். அந்த வார்த்தையை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்களேன். ஒன்று வந்து எண்டு, இன்னொன்று வந்து கம்ப்ளீட், இன்னொன்று வந்து அக்கம்ப்ளிஷ். ஒரு முடிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. டெட்டலஸ்டாய் அப்படின்னா ஒரு காரியத்தை முடிவு கொண்டு வந்தால் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து கம்ப்ளீட், ஒரு முழுமையை கொண்டு வரும் பொழுது அப்படி சொல்கிறாங்க டெட்டலஸ்டாய். அதுக்கப்புறம் அக்கம்ப்ளிஷ், செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை ஒவ்வொரு விதத்தில் பயன்படுத்துகிறாங்களாம் பாருங்கள். பிஸ்னஸ் வேர்ல்டில் அன்னைக்கு டெட்டலஸ்டாய்ன்னு சொல்கிறப்ப என்னென்னா, நான் முழுவதுமாய் செலுத்தி விட்டேன் என்று சொல்கிறப்ப டெட்டலஸ்டாய்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார் இல்லை? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ அவர் டெட்டலஸ்டாய்ன்னு சொல்கிறப்ப என்னன்னா, எல்லாத்தையும் செலுத்திட்டேன், விலை கிரயத்தை செலுத்திட்டேன், நான் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக விட்டு கொடுத்தார், நமக்காக கொடுத்தார் இல்லையா? அப்போ டெட்டலஸ்டாய் சொல்கிறப்ப நமக்காக செலுத்த வேண்டிய விலை கிரயத்தை அவர் முழுவதுமாய் செலுத்தி விட்டார். அடுத்து கோர்ட்டில் இந்த வார்த்தையை அந்நாட்களிலே பயன்படுத்துவாங்க, டெட்டலஸ்டாய். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி முழுவதுமாக நீதி செலுத்தப்பட்டாயிற்று அப்படின்றதுக்கு வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தன் இருக்கிறான், அவன் பாவியாக இருக்கிறான், அப்போ வந்து அவர் அட்வொகேட் வழக்காடுகிறார். அப்போ பார்த்துங்க, ஜட்ஜு வந்து அந்த அட்வொகேட் ஜெயிச்சு கொடுத்தோன்னு டெட்டலஸ்டாய்ன்னு சொல்கிறப்ப, இவனுக்கு நான் நீதி செலுத்துகிறேன், இவன் பாவி அல்ல, இவனை நான் விடுதலை செய்கிறேன்றார். அப்போ டெட்டலஸ்டாய்ன்னு சொல்கிறப்ப இப்படியும் பொருள்படுது. எப்படி? முழுவதுமாய் விலைக்கிரயம் செலுத்தி விட்டேன், அடுத்து நான் உனக்கு நீதி செலுத்தி விட்டேன், நீ விடுதலையாக இருக்கிறாய் என்று. மூணாவது பாருங்க, மிலிட்ரியில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, டெட்டலஸ்டாய். எதிரி நாட்டை ஜெயிச்சோடனே டெட்டலஸ்டாய் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, வெற்றி நமக்கு இல்லையா? அப்போ இயேசு சிலுவையிலே முடிந்தது என்று சொல்கிறப்ப நமக்காக விலைக்கிரயத்தை அவர் செலுத்தினார். அடுத்து நமக்கான நீதி அங்கே நிலைநாட்டப்பட்டது. அடுத்து பிசாசை வெற்றியை அருளினார் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த புனித வழியில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. வெற்றி நமக்கு, நீதியை நிலைநாட்டி நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்காக விலை கிரயத்தை செலுத்தி விட்டார். இந்த நாள் கொண்டாட வேண்டிய நாளாக இருக்கிறது. இயேசுவை எனக்காக நீர் செய்த அந்த சிலுவை பாடுகளுக்காக நன்றி என்று சொல்லி இந்த வெற்றியின் நாளை கொண்டாடுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.